"என்னடா எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சிருக்க, கொரியர் கிரியர் போட போறியா?" அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இது எல்லாமே நான் சேர்த்து வச்ச ஐட்டம்ஸ் தான். ஸோ இப்போ நீங்க பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ப்ராடக்ட்டுமே முன்னாடியே பேக் பண்ணி வச்சிருந்தது. சரி ரொம்ப நாளா நெறைய பொருள் சேரட்டும், மொத்தமா ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பொருள் ஆயிப்போச்சு. ஸோ இதையும் சேர்த்து பேக் பண்ணி பழசோட சேர்த்து உள்ள வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். இது வேற ஒண்ணும் இல்லங்க. ஆல்ரெடி நான் இது Amazonல ஆர்டர் போட்டு வாங்குனது தான். இது பேக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம்ல, நார்மலா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, இல்ல பார்சல் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகாம இருக்கிறதுக்காக மெயினா இது பண்ணுறது. நானும் அதுக்கு தாங்க வாங்கினேன், ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இது ஒரு 8 இன்ச் சைஸு, 200 வித்து, 100 மீட்டர் லென்த் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் இதெல்லாம் போய் எதுக்குங்க செக் பண்ணிட்டு, நம்ம வாங்குறது ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு வாங்கினது தான். அதனால நான் எதுவும் இதெல்லாம் செக் பண்ணல. டீட்டெயில்டா இது சொன்ன மாரியே இருக்கா அப்படின்ட்டு. இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இது லைட்டாக ஒரு கம் பசை மாதிரி இருக்கும். இதை நம்ம காற்றுல காய விட்டோம் அப்படின்னா அந்த கம் பசை மாதிரி இருக்கிறது போயிடும். நார்மல் பேப்பர் மாதிரி ஆயிரும். இது சுற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது ஸ்டார்ட்டிங்கே அந்த ரோல்லேருந்து சுற்றுறப்ப டைட்டாகவும் சுற்ற முடியும், நல்லா க்ரிப்பாகவும் பிடிச்சிக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன். நார்மலாக இதை யூஸ் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த இதுவுமே பிரச்சனை இருக்காது. ஸோ ஓப்பனில் விட்டு நார்மலாக இழுத்து பார்த்துட்டு எவ்வளோ சைஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதோட முடிஞ்சு அவ்வளோதான். திருப்பி என்ன தான் திருப்பி ரோல் பண்ணி வச்சாலும் அந்த ஸ்டிஃப்னஸ், கிரிப்னஸ் எல்லாமே போயிடும். அந்த பாக்ஸோட ஒட்டி அதுவாக பிடிச்சிக்கும்ல, அது சுத்தமாக போயிடும். சும்மா தொலைன்னு சும்மா சுற்றி வச்ச மாதிரி சருகு போய் மாதிரி ஆயிரும். அதனால் வேஸ்ட்டு. இது ஈஸியாக டீக்ரேடபிள் ஐட்டம் தான். நீங்கள் மண்ணில் போட்டாலும் ஈஸியாக மக்கிரும். ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஒன் டைம் யூசேஜ் தான். திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு வேணும்னா அதை திருப்பி சுற்றிக்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. சும்மா கடனேன்னு சுற்றின மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு பொருள் வாங்கினாலும் நான் எல்லா பாக்ஸையும் சேஃபாக எடுத்து வச்சுக்குவேன். பட் எனக்குன்னு ஒரு ரூமு, ஒரு கேமிங் செட்டப் ரூம் இருந்தால் அழகாக ஒரு அலமாரி மாதிரி வச்சு சூப்பராக நீட்டாக அடுக்கி அப்படியே ஷோகேஸ் பண்ணிடுவேன். பட் வாடகை வீட்டில் இருக்கனால அதெல்லாம் எதுவும் பண்ண முடியல. சொந்த வீட்டிலே இருந்தாலும் நம்ம அழகாக அடுக்கி வச்சோம்னா, அம்மா தூக்கி எங்கிட்டாவது போட்டு, "அந்த இது வெறும் பெட்டிடா, காலி பெட்டியாக தான் தூக்கி போட்டேன்" அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சரி சுற்றி வச்சுருப்போம். நமக்குன்னு என்னைக்கு ஒரு கேமிங் ரூமோ இல்லை கேமிங் செட்டப்போ வருதோ அப்போ நீட்டாக அடுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தாங்க நான் சேர்த்து வச்ச மொத்த கலெக்ஷனுமே. இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி ப்ளேஸ்டேஷனில் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே ப்ளேஸ்டேஷனோடு இருக்குங்க. மீதி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணதில் மட்டும்தான் எம்டி பாக்ஸு. யூஸ் பண்ணாதது எல்லாமே பொருளோடு உள்ள வச்சுருக்கேன். வேணுன்னா அப்போ அதுக்கு விளையாண்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், ஸ்பெசிஃபிக்காக தனியாக போடுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா Amazonல 450 இருக்குது. நான் வாங்குறப்ப இதே ரேட்டு தான். எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ராவே வரும். பட் நீங்கள் வாங்குறப்ப 2 கூட வாங்குங்க. மேபி இன்னும் டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு 600, 700க்கு 2 கிடைக்கும். தனித்தனியாக போட்டிங்கன்னா ரூ. 1000 ஆயிடுதுல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.